இது மற்றவங்க மாதிரி தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி ஏமாத்துறது கிடையாது. நம்மளை நம்புற மக்களுக்கு நம்பிக்கை தர்றது. 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு பலன் இல்லாத ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவித்திருக்கிறார். விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? இவர்கள் பொய் கொடுக்கிறார்கள். இதனால இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் பெற்ற கடனை கட்ட முடியாம இன்னைக்கு தலைமறைவாக வேண்டிய அகதிகளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு பலன் இல்லாத ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இதனால கடன் பெற்ற 10% விவசாயிகள் கூட பலனடையவில்லை. 5 ஏக்கருக்கு உட்பட்டு இன்னைக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்கிறேன், இது தேர்தல் அறிக்கை அல்ல, உத்தரவாதம் என்று சொல்லி விவசாயிகளின் வாக்குகளை பெற்று இன்று தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்கள் இன்று விவசாயிகளுக்கு பலனளிக்காமல் பல்வேறு பொய்யான காரணங்களை கூறி ஒரு பொருத்தமற்ற திட்டத்தை கூறியிருக்கிறார். இதற்கு அவர் ரிசர்வ் வங்கியுடைய வழிகாட்டுதல், நபார்டு வங்கியோட வழிகாட்டுதல் என்றெல்லாம் பொய் கூறுகிறார். இன்றைக்கும் கூட்டுறவு சங்கங்கள் தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறது. இவர்கள் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்கு எந்தவித நிபந்தனையும் விதிக்கவில்லை. இவர்கள் பொய் கூறுகிறார்கள். இதனால இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் பெற்ற கடனை கட்ட முடியாம இன்னைக்கு தலைமறைவாக வேண்டிய அகதிகளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு 8 மாத கால வட்டிக்கான சலுகை காலம் முடிந்து இன்றைக்கு பல்வேறு வட்டிகளை கட்ட வேண்டிய ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு. எனவே தன்னுடைய விஜய் அவர்கள் தன்னுடைய வாக்குறுதியின்படி இந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளிலே 5 ஏக்கர் வரை பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். பெரு விவசாயிகளுக்கு 50% கடனை ரத்து செய்ய வேண்டும். அவர்கள் சொல்லதான் நாங்க கேட்கிறோம். நாங்க ஒன்றும் புதுசா எதுவும் கேட்கல. அவர் தேர்தல் வாக்குறுதியாக உத்தரவாதமாக கூறிய அந்த தள்ளுபடி திட்டத்தை தான் நாங்கள் கேட்கிறோம். இதை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கடந்த 10 நாட்களாக பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. விஜய் அவர்கள் உடனடியாக முழுமையான தள்ளுபடியை அறிவிக்க வேண்டும். இதே நிலை தொடர்ந்தால் விவசாயிகள் எல்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துள்ளது.